என்னை காப்பாற்றணும். சுவாமி 7வது பாகத்தை அந்தர்கத்தில் இருக்கிறவா எழுந்திருந்து ஓடி வந்தார். துர்வாசை கட்டிக்கிண்டு அழ ஆரம்பித்தார். நீ என்ன அழ அப்படின்னு. என்னால் முடியாத காரியத்தை சொன்னால் அழத்தான உணர்ந்தார் சுவாமி. என்ன முடியாத காரியம்? அகம் பக்தபராதீனாம் ஸ்வதந்திரிவத்விஜா. நான் பக்தர்களுக்கு அடிமை. என்னால் பக்தனுக்கு அபச்சாரம் பண்ணி காப்பாற்ற முடியாது. முடியாத காரியத்துனா அழ வேண்டிதானே. ஆனால் ஒரு உபாயம் சொல்கிறேன். அமருடைய காலையே போய்வோம். அவர் நம்ம பிரார்த்திக்கும். அவர் மன்னித்தா உண்டு. அதுவும் தவிர ஒன்று சொல்கிறேன். தபஸோ படிப்போ இருந்தால் வினயம் இருக்கிறோம், ஜனங்கள்கிட்ட கருணை இருக்கிறோம். அது இருந்தால் தான் பெருமை. நம்ம ஆச்சாரியால் மாதிரி ஆச்சாரமும் ஆச்சாரியால் மாதிரி படிப்போன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் எல்லாம் தெரியும் அவருக்குன்னு சொல்லப்படுது. மெட்டீரியலாக உள்ள இன்றைக்கி எலக்ட்ரானிக் வேர்ல்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்காளோ அது தனக்கு தான் தெரியும்னு வச்சு உத்தமான அதை பற்றி கேட்பாப்புல. அதை பற்றி கேட்கறது மட்டும் இல்லை, அவனுக்கு தெரியாது சொல்லித்தருவன். அப்படிப்பட்ட மகான் யாரையும் கருணையோடு பார்த்ததுனால நெருங்கின்னு இருக்கா. ஏன்னா நீ பிராமணமான இருக்க அப்படின்னா கோச்சுண்டா நான் நெக்ஸ்ட் தான் நான் போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு உத்தமம் போட்டான். கிட்டே போக மாட்டான். தபஸ் ஆச்சாரமும் தபஸும் விதியும் இருந்தால் அது அவ்வளவுக்கு அவ்வளவு கருணை இருக்கும். நீங்கள் போகும். உடனே அம்பரீஷன் நோக்கி வந்தால் இதுக்குள்ளே 1 வருஷம் ஆகிடுத்தான். 1 வருஷம் என்ன பண்ணார் அம்பரீஷன்? அப்பக்ஷோ பகுவா. தீர்த்தந்தான் ஆகாரம் தான். மகர்ஷி சாப்பிடுவாது அப்படின்னு நினச்சி தீர்த்தத்தை ஆகாரமாக எடுத்துக்கொண்டு பரமாத்மா தியானத்தில் அம்பரீஷன் கண்ணை மூடின்னு இருக்கானா காலை பிடிச்சிருந்தார். காலில் யாரோ படுறாள்னு கண்ணை திறக்கிறது உருவாச மகிழ்ச்சி நமஸ்காரம் பண்ணுறது. என்னுடைய காலை அவர் நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி துடிச்சு போட்டான். ஷிங்காக போட்டு பாதஸ்பர்ஷ விலஜிதா. அப்படி குறுகி போய் போய் பரமாத்மாவனுடைய தருணத்தில் ஈடுபட்ட மகாத்மா அம்பரீஷன் சொல்கிற பொழுது துர்வாசு உன்னுடைய கருணையினால் உன்னுடைய மகிமையினால்தான் இந்த சக்கரம் என்னை விடலாம் இன்னும் பரமாத்மா சொல்லிட்டு அவனால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். உடனே அம்பரீஷன் சக்கரத்தாழ்வான ஸ்தோத்திரம் பண்ணுறான். துவக்னின் பகவான் சௌரியா துவம் சோமோ ஜோதிஷாம்பதி துவம் ஆபஹா துவம் க்ஷிதன் யோமா வாயுர்மஸ்தேந்திரியாணி ச சுதர்சனமஸ்துभ्यं சஹஸ்ராராச்சுத பிரியா சர்மாத்திரகாதன் விப்ராய சுத்தி பூஜாடஸ்பதே தர்மः त्वं ऋतं सत्यं त्वं सर्वज्ञः अक्षरज्ञभुः त्वं लोकपालः सर्वात्मा त्वं तैतः पौरुषं परं नमस्वनाभ अक्षर धर्मसातवेगी अधर्मशीलासुरधूमकेतवे त्रैलोक्यकोपाय विशुद्धवर्चसे मनोजवाय अद्भुतकर्मणे गणे त्वत्तेजसा धर्ममयेन संहृतं तमः प्रकाशश्चो महात्मनां दुरस्तेस्ते महिमा गिराम्पते तद्रूपमेतु सत्परावरं यदापतिष्ठत्वनञ्जनेन वै बलं प्रमिट्टाजितादित्यदानवं बहूदरोन्वङ्घि शिरोधराणि मृक्णन्नु अजस्रं प्रधने विराजते सत्त्वं जगत्राणा खरप्रहाणये नरोविदः सर्वसहोगदा भृता विप्रस्य च अस्मत्कुलदैवहेतवे विधेहि भद्रं तदानुग्रहो गिनः यद्यस्ति दत्तमिष्ठं वा सुधर्मो वा स्वनुष्ठितः कुलन्नः विप्रदीपं चेत् द्विजो भवतु विज्वरः यदि नो भगवान् प्रीतः एकः सर्वगुणाश्रयः सर्वभूतात्मभावेन द्विजो भवतु विज्वरः. अम्बरीஷன் சக்கரத்தாழ்வானை ஸ்தோத்திரம் பண்ண சக்கரத்தாழ்வான் உடனே துர்வாசத்தை சிரமப்படுத்துறதை விட்டுதான் சமணமாக எடுத்தான். சாந்தமான காலத்தில் சக்கரத்தாழ்வான் துர்வாச ஸ்தோத்திரம் பண்ணுறார். அஹோ அனந்ததாசானாம் மகாத்மன் அடியார்களுடைய பெருமை என்று கண்டேன். நான் உன் உயிருக்கு உல வைத்தேன். என்னுடைய உயிருக்காக உன்னுடைய குடும்பத்தை ஆண வச்சு பிரார்த்தனை பண்ணுறியப்பா. என்ன நீங்கள் சாப்பிடணும்னா மகாராஜா
ஒரு வருஷம் சாப்பிடாம பட்டினி இருந்திருக்கார். அவருக்கு ஆகாரம் போடுறபொழுது அங்கே இருக்க ஜனங்கள் ஒரு மாதிரியாக பரமானு அதை மகான் சொல்கிறார். சோசித்வா ஆதித்தம் ஆனீத்தம் ஆதித்யம் சார்வகாமிக்கம் ஆதரவோடு பரமாடுறா. என்னென்ன வேணுமோ பரமாடுறா. அதை ஆளுங்களை பிரிவாக சொல்லுவா. 3 மணி நேரம் ஆகிட்டா மகான்கள் சாப்பிட மாட்டான் அந்த ஆகாரத்தை. அதுக்காக 3 மணி நேரம் ஆகிடுத்து கொண்டு போய் அந்த மாட்டு தொட்டிலில் கொட்டுடும் அப்படிங்கிறான் ராஜா. இந்த மாதிரி ஒரு வருடத்தில் எத்தனை 3 மணி நேரம் இருந்திருக்கு. அந்த 3 மணி நேரத்துக்கு பொழுதும் அந்த தியாகம் பண்ணோம்னா என்ன? மகானான அம்பரீஷனுக்கு எண்ணம் ஒரு வருஷத்தில் எத்தனோ வேஸ்ட் ஆனாலும் ஒரு குச்சியில் ஒரு பருக்க போயிட்டால் எவ்வளவோ புண்ணியம். அதுக்காக மகானான துர்வாசஸ் உன்னுடைய பாகவதனுடைய பெருமையை பறிஞ்சேன், உன்னுடைய அன்னம் சாப்பிட்டேன், என்னுடைய அன்னதோஷங்களாக போச்சு. அன்னதோஷமே கிடையாது அவருக்கு. துர்வாசஸ் நித்தியோபாசியாக இருந்தால் எவனை வழிபடணும்னு சொன்னான். கோபிகள் ஒன்றே வழிபட்டது. சாதுக்கள் இவா கொண்டு போன பட்சணங்களாம் சாப்பிட்ருக்கார். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எப்படி ஒரே பிரபாகமாக இருக்குன்னா, இந்த துர்வாசஸ் ஒரு நித்தியோபாசியாக இருந்தால் எவனை வழிபட்டணும் வழிபடுறது. அது மாதிரி கிருஷ்ணன் இங்கேருந்து துர்வாசக்கிட்ட போகிறபோது கிருஷ்ணன் அநாதி பிரம்மச்சாரியை மகான் சொல்கிறார். அந்த பிரம்மச்சாரியாருக்கு வாஸ்துமானால் யமனை வழிபடட்டும். மகாத்மாவான கோபிகள் ஒன்றும் தெரியாதா, நம்ம எல்லாத்தையும் உண்மையாக நிற்கிறவா பேசுவாளே எடுத்துருவாள். அவள் அதே மாதிரி சொல்லி யமனை வழிபட்டுன்னு கோபால தாபனி உபநிடத்தில் கதை இருக்கு. அந்த மாதிரி நித்திய உபாசியாக இருக்கக்கூடிய துர்வாசத்துக்கு அன்னதோஷம் கிடையாது. அதாவது அவரே அன்னதோஷம் எனக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம போன்றவர்களுக்கெல்லாம் அடியார்களுடைய கிரகத்தில் ஆகாரம் பண்ணோம்னா தோஷம் போகுங்கிறத சொல்ல வேணுமா? மகாத்மாவான துர்வாசத்தை ஆசீர்வாதம் பண்ணால் இந்த சரித்திரத்தை தேவன்மார்கள்லாம் கானம் பண்ணுவாள். அது மட்டும் இல்லை, பூமி இருக்கிற அளவும் இந்த பூமி உள்ள அளவும் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை பூமியானு சொல்லிட்டு இருக்கும். கீர்த்தி இஷிதி பூரியம்னார் அண்ணாக்கவன். துர்வாசத்தின் அனுகிரகம்தான் அம்பரீஷ சரித்திரம் 25ஆம் நாம் கேட்குறோம். அப்படி முடியும். துர்வாசத்தை குறைக்கிறதுக்காக இந்த சரித்திரம் இல்லைன்னா கவனிக்கணும். துர்வாசத்து சாதாரண பேர்வழியாக இருந்தால் பிரம்மலோகமும் கைலாசத்துக்கும் வைகுண்டத்துக்கும் வர முடியுமா? ஒரு பேசுக்கு போகிறதுக்குமானால எவ்வளோ பாடுபடுறான். மூச்சு விட முடியல, அது முடியல, தூத்துனாம்ட்டா இறங்குற அப்படின்னு கட்டப்படுறான். அப்படி இருக்கும்பொழுது துர்வாசத்து கைலாசம் வைகுண்டம் பிரம்மலோகங்கள்லாம் போகிறாருன்னா அவர் கூட்ட உடனே வரான் பகவான். 7வது பிராகத்தில் இருந்தேன்னா நீ கூட்டாவது அவர் சாதாரணமான. அப்பேற்பட்ட துர்வாசத்து போன்ற மகான்களே அடியார்களுக்கு செய்த அபச்சாரத்திலேருந்து மீள முடியலன்னா வறுமையெல்லாம் இருக்கக்கூடிய நீ ஜாகிரதையாக இருக்கணும்னு நமக்கு எச்சரிக்கை. அவள் மகானை குறைக்கிறதுக்கு அவர் துர்வாசத்து பண்ண அனுகூலம் தான் இன்றைக்கி அம்பரீஷத்திரம் கேட்கிறோம். மகானான அம்பரீஷன் அதுக்கு பிறகு ஆகாரம் பண்ணினார். தன்னுடைய ராஜ்யத்தை 5 பையங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தான். பரமாத்மாவுடைய சரணத்தை தியானம் பண்ணி மோட்சம் அடைஞ்சான். இந்த அம்பரீஷ தத்துவம் கேட்டால் பக்தி வரும்னார். நீங்கள் கேட்கலாம், ஒரு பக்தி இல்லாட்டா மத்தியானம் வந்து கேட்பேன் 3:30 மணிக்கு அப்படின்பல. பக்தி இருந்தானே வந்திருக்கேன், பக்தனாக இருப்பேன் நான். அம்பரீஷன் மாதிரி பக்தன், அம்பரீஷன் மாதிரி பக்தன் இருப்பான், பக்தனாக இருப்பான். அம்பரீஷன் ராஜ்யத்தை பற்றி கவலைப்படலை. நீ வீட்டை பற்றி கவலைப்படாமல் பகவானை பக்தி பண்ணும். எப்படி அம்பரீஷன் 1 வருஷம் கற்றுருந்தாரோ பிராமணர்களுக்காக. அது சரி புரட்டாசி சனிக்கிழமை மாலை பட்சத்தை நடுவில் வந்துடும். அன்றைக்கி சமாராசனம் பண்ணுவான். ஒருத்தர் வரத்துக்கு லேட்டாகும். இப்படி தான் வரலாம் அப்படின்னு வம்பளக்க மாட்டான். தன்னுடைய வயசு எவ்வளோ இருந்தும் 6 இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய மகன் ஒரு இடத்துக்கு தன்னிடத்துலேருந்து ஆஃபீஸுக்கு வரத்துக்கு இவனுக்கு 10 நிமிஷம் கிரேஸ் டைம். 6 இடம் போய்ட்டு வர அவனுக்கு 60 1 மணி நேரம் கிரேஸ் டைம் ஆடாமல். 1 வருஷம் அம்பரீஷன் பட்டினி இருந்தான், நான் 1 மணி நேரம் அவருக்காக காத்துருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வரத்துக்கு வந்தாக்க
இந்த பக்த சரித்திரம் கட்டுறதுக்கு புண்ணியம். இந்த மாதிரி அமரித்தவன் அதுக்கு இக்ஷ்வாகுடைய ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்கிறார் ஓவனம். இக்ஷ்வாக்கு புள்ள சசாதன் பேர், அவன் ராஜ்யத்தை ஆள்றான். அதுக்கு பிறகு இந்திரவாகன் வரான். இந்திரவாகன் ஏன் பேர்? இந்திரனை சுமக்கிறவன். வச்சனான் தேவதேவஸ்யா விஷ்ணோஹோ விஸ்வாத்மன பிரபோ. மகாராஜா பூஜை பண்ணிருக்கார் ரங்கநாதன். இக்ஷ்வாகம் முதற்கொண்டு எல்லாரும் ரங்கநாதனை பூஜை பண்ணுறோம். இந்த ராஜா வரபொழுது பூஜை பண்ணுற பொழுது ஒன்று சொல்கிறான் சுவாமி, இந்திரன் வரப்போகிறான், இந்திரனுடைய உதவியை நாடி. அப்போ இந்திரன் காளையாக வந்து காளையினுடைய தமிழுக்கு சம்ஸ்கிருதத்தில் கக்குதுன்னு அதில் உட்காந்து யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லும். எதுக்காக தெரியுமா? ரங்கநாத சேவை என்பது இந்திர பதவிக்கு மேலே அப்படின்னு காமிக்காது. அந்த மாதிரி சொன்னார். இந்திரவாகன் பேர், ககுத்சன் பேர். அந்த வந்து வம்சத்தை அவதரித்தனால பகவானுக்கு கருணா ககுத்சன் பேர். அதுக்கு அந்த வம்சத்தை கோலையாசுன்ற மகாராஜா துந்துங்கிற ராட்சதனை சம்ஹாரம் பண்ணால் துந்துமாரன் பேர். யுவனாசுன்னு மகாராஜா தனக்கு குழந்தை ஏற்படலைன்னு பத்னியோட மகளிருடைய தபஸை நாடி வந்திருந்தான். அவன் ஒரு கலசத்தில் மந்திரம் ஜபித்து தீர்த்தம் வச்சிருந்தா. மறுநாளைக்கு காலமே அதை யதாஸ்தானம் பண்ணி அவருடைய பத்னிக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கா. இவர் ராத்திரி எங்கும் கும்முருட்டு, எது எங்கே தீர்த்தம் தெரியல, தெரியாமல் தாகம் தாங்க முடியலை. அதுக்காக எடுத்து சாப்பிட்டார். இந்த மந்திரத்தை ஜபித்தார். மந்திரபூதம் ஜலம் சுயம், மந்திரத்தினால பூதமான சுமை பெற்ற அந்த தீர்த்தம் சாப்பிட்டு மறுநாக்காலமே ராஜா சாப்பிட்டேன்னு ஒப்புத்துக்கொண்டார். ஈஸ்வராய நமஸ்தக்ரு அஹோ தெய்வபலம். தெய்வபலத்தை என்னுடைய பெருமையை என்ன சொல்கிறது? இந்த தீர்த்தத்தை உங்களுடைய பத்னி சாப்பிடணும்னு நினச்சோம், நீர் சாப்பிட்ருக்க கர்ப்பம் உனக்கு வந்துடும். சம்ஸ்கிருதத்தில் கர்ப்பிணி தான் வேறு, கர்ப்பவான்னு கிடையாது. அதான் வந்துடுத்து என்ன பண்ணுறது? ஆனால் பகவான் காப்பாற்று அப்படின்னு. விப்ரதேவ பிரசாதா, விப்ரதேவன் கிருஷ்ணனுக்கு பேர், பிரம்மண்ய தேவன். அந்த பகவான் அனுக்கிறதுனால அவர் குச்சியை பிளந்து கொண்டு குழந்தை வந்து தான். இந்த இப்போ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வரல, அந்த ஆப்ரேஷன் பண்ணலை. கவனிக்கணும். மகாத்மாவான யுவனாஸ்வருடைய குச்சியை பிளந்து வந்தது மாந்தாதான் இந்த குழந்தைக்கு. ஆனால் அவர் பிழைச்சார், குழந்தையும் பிழைச்சி. இந்த பிழைக்கிறத பற்றி கவலை இல்லைன்னு கழுதி போட்டால் தான் அப்புறம் ஆப்ரேஷன் இவா எடுத்துவா. அப்படின்னா ரெண்டும் ஒன்றும் நினச்சிக்கூடாது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு இது சாப்பிடணுமே, பால் சாப்பிடணுமே, யார் எப்படி கொடுக்குறது அப்படின்னு. மகாராஜான்னா புத்திரனை பெற்றிருக்கார். அப்பொழுதும் அந்த தெய்வமே வந்து மாந்தாத்தா, என்னை பருகுவாயாக அப்படின்னு சொன்னான். அதனால் மாந்தாத்தான்னு அவருக்கு பேர். அந்த வார்த்தையை கொண்டே அவர் மாந்தாத்தன். அவர் ராவணாதி பயங்கரா. ராவணன் முதலிய துற்றங்கள்லாம் மாந்தாத்தா பேரை கட்டாலே நடுங்குறான். அந்த மாந்தாதா கிருதயுகத்துக்கு அலங்காரமாக இருந்தாள். அதோடு கூட கிருதயுகத்துக்கு பிராமணிகராக இருந்தார். மகானான ராமன் தர்மஸ்வரூபி, ராமோ விக்கிரவான் தர்ம. தர்மே உருவாக இருக்கக்கூடிய ராமன் பிரமாணமாக மாந்தாத்தா அவர் சொல்கிறார். எங்கே சொல்கிறார்? வாலிவதத்தில் எங்கள் தாத்தா அந்த மாதிரி சொல்லியிருக்கார், பண்ணிருக்கார். இன்னும் சிக்ஷை கொடுத்துருக்கான். ப்ரீசிடென்ட்டுன்னு கோர்ட்டில் சொல்வேன், முன்னால் செய்த இந்த விதமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறாருங்கிறதுக்கு ப்ரீசிடென்ட். அந்த ப்ரீசிடெண்ட்டாக கோட் பண்ணக்கூடிய மாந்தாதானுடைய சரித்திரத்தை சொல்கிறதுனால மகான் ராமன் மாந்தாதா பிராமணிக்கர். அவருக்கு 50 பொண்களும் 3 பிள்ளைகளும், முஜுகுந்தான் முதலிய 3 பிள்ளைகளும் 50 பொண்ணுகள் பிறந்திருக்கு. சௌபரிங்கிற மகர்ஷி யமுனைக்குள்ளே தபஸ் பண்ணுறார். ஒரு நாளைக்கு கடன் தந்தார். கூட்டம் கூட்டமாக மீன்கள் போகிறத பார்த்து தாம் ஏகாகியாக இருப்பானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. துண்டு வயசில் துண்டு கிழமாக இருக்கார். தலை ஆட்டம் கொடுத்து ஒரே வெளுத்து பேருக்கு முடி. அந்த நிலையில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா பொண்ணேன்னார் மகாராஜா. நேரம் மகாராஜா முடியாதுன்னு சொன்னால் சாபம் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு
மாந்தாத்தா அவள் கன்னியாகுமரத்தில் உங்களை காமிக்கிறேன், அந்த பொண்கள் உம்மை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம் அனுப்புகிறோம் புரிஞ்சுட்டார் மகாத்மா. இந்த இவாளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னுப்பா, வேதம் படித்த வாழ்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம தான் இங்கிலீஷ் படித்தோம் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு அது இல்லை. அவளுக்கெல்லாம் இன்னும் சூக்ஷ்ம புத்தியம். அதனால் சூக்ஷ்ம புத்தியான இவர் தெரிஞ்சுட்டார். நான் வெள்ளை முடி, தொண்டை உடம்பு ஆடுறது, தலை ஆடுறது அப்படின்னு நினச்சி மகாராஜா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வரா, இந்த மாதிரி கன்னியாகுமரத்துக்கு போகும், அவள் ஒத்துண்டா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னு தன்னுடைய ரூபத்தை தேவஸ்திரிகளே பார்த்து மோகிக்க முடியா அப்படி ரூபம் எடுத்துனார். கன்னியாகுமரத்தை திறந்து காமித்தான் அந்த வார்டன். அவள் காமித்த பொழுது 50 பேரும் போட்டு போடுறா, நான் தான் பார்த்தேன் பார்த்தார். இப்படி 50 பேர் கேட்குறாளேன்னு போட்டி போடுறாளே சொன்னோம், யாரை அவனுக்கு கொடுங்க இல்லைன்னு 50 பேரும் உனக்கு கொடுங்கன்னார். மகாராஜா நினச்சார், ஒத்தர் கல்யாணம்டே கஷ்டம், 50 பேர் பாவம் என்ன எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு நினச்சி என்ன அவர் பண்ணிக்கிறார், நம்ம கொடுத்துருவோம். அப்படியே 50 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவருடைய தபஸுடைய பெருமை என்னங்கிறது காமிக்கிறார். தன்னுடைய தபஸினால் 50 ரூபம் எடுத்துண்டு 50 மாளிகையை ஏற்பாடு பண்ணிட்டு 50 இடத்துல க்ஷேமாக இருக்கார். அவருடைய வைபவத்தை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு மாந்தாத்தா அவர் யாகத்துக்காக மாப்பிள்ளை கூப்பிடலான்னு வந்திருக்கார். ஒரு ஆத்திர நினைச்சார், எனக்கு எல்லாம் பெருமை தான், ஆனால் ஒரு கஷ்டம், இந்த இடத்துல தான் இருக்கார், தங்கைக்கு பெருமை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு பெண்ணும் சொல்கிறத பார்த்து மகாத்மாவான மாந்தாத்தா ரொம்ப புரியவர் தான். அவருக்கு ஒரு எண்ணம் தான், யத் கார்கசிந்து சம்மீக்ஷிய சப்தத்விபதி பதிகி விஸ்மிதா ஸ்தம்பமதகாது சார்வபௌம ஸ்ரீயான்விதம். அதாவது எப்படி நினச்சிப்பலாம், நாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், ஆனால் ஸ்ரீமதம் அவங்க யோக பிரட்டோபியாயத்தை அப்படின்னு சொல்லிருக்காங்கிறத புரிஞ்சுக்காம நாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த பிறக்கும் போது சீமானா பிறந்திருக்கோம், நமக்கு அம்சோட்டுக்கா அம்சம் இருக்குது, சட்டுசோபரிதான் ஆகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சுன்னு இருந்தான். ரிஷிகள்லாம் பாவம் காய் கனி சாப்பிடுண்டு கஷ்டப்படுறா, குடிசையில் இருக்கான்னு நினைச்சிருந்தாரான். அந்த எண்ணத்தை விட்டாரான் அவர். எப்போ 50 மாளிகையும் 50 ரூபத்தையும் மாற்றும் போது இதெல்லாம் நான் சொல்கிற வழக்கம். கிருதி கோத்திரியே மாந்தாதாவே இந்த மகர்ஷிகளை புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் அனுப்பிச்சார். இன்னும் மகர்ஷி சொல்லியிருக்கார், ஸ்தம்பம் அஜகா ஸ்தம்பம் மகர்ஷி சொல்லியிருக்கார், யாரும் சொல்ல. அப்படிங்கிறபோது இந்த கலிகளில் கொஞ்சம் வசதி உள்ளவா, நம்ம மாதிரி சௌரியம் யாரும் இருக்க முடியாது, இந்த வைத்தியங்கள்லாம் கஷ்டப்பட்டுண்டு போயின்னு இருக்கா சாதாரணம் அப்படின்னு அந்த எண்ணெயாக இருக்காது, நிச்சயம் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கிறது போகிறதுக்காக இந்த கதைகள்லாம் கேட்கணும். நான் இந்த கதைகள்லாம் யார் சொல்கிறேன், பாஸ்கரன் தெரிந்த கதை இருக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அம்பரீஷ சரித்திரம் சொல்லுவான், நேராக ராமன் சரித்திரம் சொல்லுவான், பரசுராமன் சொல்லுவான், உடனே கிருஷ்ண சரித்திரம் சொல்லுவான். இதெல்லாம் சொல்ல மாட்டான். இதை சொல்கிறது எங்கள் பரிவா மாயம் பரிவாட்டனை காட்டேன், அந்த மாதிரி முறையில் சொல்லணும்னு ஆசையை நான் சொல்கிறேன். மாந்தாதா நம்ம ஒன்றா இருந்தோம், 50 சேர்த்தோம், ஒவ்வொரு 10 மருந்து 5000 பேர். இது என்னது கஷ்டமாக இருக்குது, ஒன்று தலையேறுது, ஒன்று தோல் ஏறுது, ஒன்று மடியில் ஏறுது அப்படின்னு நினச்சி சர்வத்தையும் மட்டும் ஞானி வைராக்கியத்தோட ஞானி ஆகிட்டார். அவரை அனுசரித்து பத்தினிகளும் 50 பேரும் அவருடைய தருணத்தை நம்பி மோட்சம் அடைஞ்சிட்டார். அந்த மீனும் மாந்தாத்தனுடைய பரம்பரையில் மகான்மரான் திசங்கு குரு சாபத்தினால அந்த கீழ்மகனாக இருக்கும்போது விஸ்வாமித்திரன் இருக்கிறதுனால சொர்க்கத்தில் தலைகீழாக இன்னி பிறகும் இருக்கான். அத்தியாபி திஷதை. இப்போ அந்த செங்குண பிள்ளை ஹரிச்சந்திரன் அவன் வரணுன்னு பிரார்த்தித்த பொழுது எனக்கு பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளையை கொண்டு யாகம் பண்ணுறேன் வந்துட்டான். இந்த புத்தகத்தில் அபிமானம் இருந்தால் எப்படி கொண்டு போய் விடுங்க. குழந்தை பிறந்துட்டு இந்த குழந்தைய கொண்டு எனக்கு யாகம் பண்ணு, அதாவது அதை நரபலியாக உபயோகப்படுத்தி யாகம் பண்ணுன்னு கேட்குறான் வரணும். இந்த ஹரிச்சந்திரன்
ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமான சாக்கு சொல்லி ஒத்தி போடுறான். இந்த ஒத்தி போடுறத பார்த்து கடுமையாக பார்க்குற பொழுது வருணன் பார்க்குற பொழுது ஹரிச்சந்திரனுடைய பிள்ளையான ரோஹிதன் சொல்லாமல் காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு இவன் போன உடனே அப்பாவுக்கு மகோதரம் வந்துடுச்சு. உடனே வரான். வரபொழுது ரோஹிதனை இந்திரன் பிராமணனாக வேஷம் எடுத்துக்கொண்டு க்ஷேத்ராடனம் பண்ணுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் அப்படி சொல்லி 4 வருஷம் கஷ்டப்படுறான். மகோதரத்தில் கஷ்டப்படுற போது 5ஆம் வருஷம் வந்து சோனசேபன்கிற மனுஷன் பிள்ளைய வாங்கி கொண்டு பணம் கொடுத்து, அதாவது பணத்துக்காக எதுவும் உருவாங்கிறது புத்தனை வைக்கிறார். புத்தன் அந்த சோனசேபனை வாங்கிட்டு அப்பாட்ட வந்து அந்த மகான்கள் வச்சுக்கொண்டு யாகம் பண்ணுற பொழுது அந்த சுனஸ்தேபனுடைய ரகசிய பிரார்த்தனையினால் தேவதைகள்லாம் சந்தோஷம் வந்து உனக்கு ஞானத்தை கொடுத்தேன்னு சொன்னோடனே ஹரிச்சந்திரன் பரமாத்மாவுடைய திருவடியை அடைஞ்சான். அதுக்கு மேல் சக்கர மகாராஜா அவருக்கு 2 பத்தினிகள் கேசினி சுமதினும். கேசினிகிட்ட வம்சபிருத்தி பண்ணக்கூடிய அசமந்தன் ஏற்பட்டான். அசமந்தன் புள்ள அம்சுமான். இந்த அசமஞ்சன் பூர்வம் பெரிய யோகியாக இருந்தான். ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால ஜென்மாவன் கொடுத்து அப்போ யோசிக்கிறான், நாம் நல்லா எல்லாரும் மாதிரி இருந்து விட்டால் நம்ம ராஜ்யத்துக்கு மூத்துவன் ராஜ்யம் வாழ், அதனால் சங்கதோஷத்தினால மீண்டும் கஷ்டம் வந்துடும் நினச்சி ஜனங்கள் மறுக்கக்கூடிய காரியம் பண்ணால் ஜனங்கள் ஒதுக்கிடுவாள். அதாவது இவரை வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் குழந்தைகள் பீச்சில் விளையாண்டுருந்தால் அதை தூக்கி சரியும் நதியில் போடுவோம். அது மறித்த காலத்தில் சந்தோஷப்படும். இந்த மாதிரி பண்ணுறபொழுது ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உம்முடைய குழந்தை எங்களுடைய குழந்தைகளை சரியும் நதியில் போட்டு மறிக்க முடியாத நிலை பண்ணுறான், கண்டிக்க வேண்டாமாங்கிற எண்ணத்தில் உன்னை மகாராஜா பிரஜாபாலனம் முக்கியோ தர்மம், ஜனங்களை காப்பாற்றுறது தான் முக்கிய தர்மம் ராஜாவுக்கு. அதுக்காக தன்னுடைய பிள்ளைய பேரம் பிறந்த பிறகு வீட்டை விட்டு போகணுன்னார். அம்சுவான்கிற பேரம் பிறந்தாச்சு, இருந்தாலும் தேசப்பிரட்டம் பண்ணி வைக்கிறார். தேசப்பிரட்டம் பண்ணி விட்டால் இனிமேல் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டானுக்கு அப்படின்னுங்கிற நிலை வந்தவுடனே தன்னுடைய யோக சக்தியினால் அவ்வளோ வேறும் யோகேஸ்வரியேன பாலாம்ஸ்தானு தர்ஷயித்வா தத்தோஜியும் தன்னுடைய யோக மகிமையினால் அவ்வளோ பேரையும் பொழைக்க வச்சு அவள் வீட்டுக்கு போக முடியாது பண்ணுற பொழுது ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாளாம். அதோடு சகர மகாராஜா ரொம்ப வருத்தப்பட்டாராம். சகரோபி அனுமதப்பட்டுதான். அதாவது கிருதியுகத்தில் சகர மகாராஜன் ஞானியான தன் பிள்ளையை புரிஞ்சுக்கலன்னா கலியுகத்திலே புரிஞ்சுக்க போகிறா. பரமாத்மா ஆராதனை பண்ண சகரனே தன்னுடைய பிள்ளை ஞானிங்கிறது புரிஞ்சுக்கலன்னா இப்போ தியாக பிரம்மத்தினுடைய உற்சவம் அப்படின்னு தன்னுடைய வீட்டில் உட்காந்து முன்னாடியே பார்த்துட்டுருவான். இப்போ தியாகம் இருக்கிற காலத்தில் அவர் ஏதோ பாவம் கொஞ்சம் தீர்த்துக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போ அந்த புண்ணியத்தினால ஏதோ தியாக பிரம்ம உற்சவம் காதில் விழுறது அதை பார்க்குறான். ஆனால் தியாக பிரம்மத்தை மகான் நினச்சிக்க மாட்டான். நினச்சிருந்தா இந்த ஜென்மம் வந்திருக்காதே அவனுக்கு. அதனால் தியாக பிரம்மம் மகான்களை உயிரோடு இருக்கும்பொழுது மகான் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். கர்த்து கவே ஜீவனமே வதவுஷா. அந்த கவிகள் உயிரோடு இருக்கும்பொழுது அவளை மகாகவின்னு ஒத்துக்க மாட்டான் ஜனங்கள் அசூகியனால். ஏன்னார் நீலதீக்ஷர் ஏன் அந்த காவியத்தை ஒத்துமான், காவியத்தில் ஒன்றும் தோஷம் கண்டுபிடிக்கல அவன், ஏன் அவன் உயிரோடு இருக்கார் கர்த்த கவர் ஜீவனமே வதோஷா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த அசமஞ்சங்கிற பெயர்னோட சுமதியினுடைய 60,000 முள்ள கூட ஏற்பட்ட 60,000 முள்ள கூட யாகத்தை ஆரம்பித்த அஸ்வமேதம். அதை நடத்த விடாமல் மகாத்மாவான இந்திரன் அந்த குதிரையை கிரகித்து கபிலவாசன் இந்த சன்னதியில் கட்டிவிட்டான். ஊரை பார்க்க போயிட்டான். இந்த குழந்தைகள் 60,000 பேரும் தேடி வரும்பொழுது குதிரையை இந்த இடத்துக்கு வந்தார். இந்த மகர்ஷி கபிலவாசவன் தபஸ் பண்ணிருக்கார். அவரை பார்த்து தப்பாக நினச்சுதான் மகத்மிதிக்கிற மகதாக பஸ்மதாது பவன் மகானை போய் அடிக்கலை வெய்யலை. ஆனால் தப்பாக நினச்ச முடியும்.
இவன் தான் திருடிவிட்டு நம்ம பார்த்த உடனே தபஸ் பண்ணுற மாதிரி வேஷம் போடுறான் அப்படின்னு நினச்சதுன்னா அடுத்த நிமிஷம் பஸ்மாவட்டம். 60,000 குழந்தைகளும் பஸ்மாவட்டம். உடனே அம்சமானுங்கிற பேரில் யாரை நமஸ்காரம் பண்ணுவோம், யாரெல்லாம் படிவாளோ அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. அதாவது அம்சமானுக்கு இந்த உத்தரவு கிடைச்சதுனால சகர மகாராஜனுடைய பேரன் சகரபுத்திரால் 60,000 பேர் வரும் கர்ப்பத்தோடு கூட தப்பாக நினைச்சாலே அப்படி தப்பாக நினைக்காமல் அம்சமான் கபிலமாசேவனை பார்த்த உடனே அத்யனஹா சர்வபூதாத்மன் காமகர்ம இந்திரியாசய மோகபாசௌதா பகவன் தவ தரிசனாத்து, உம்முடைய தரிசனத்தினால என்னுடைய மோகங்கிற கயிறானது அறுபட்டு ஞானம் வந்ததுன்னு சொல்கிறார். அவர் கபிலவாசேவன் அப்பா இந்த 60,000 பேர்களும் சாம்பலாக போயிட்டார். இந்த குதிரையை கொண்டு போய் யாகத்தை பூர்த்தி பண்ணி தாத்தாவுக்கு இந்த 60,000 பேருக்கும் கங்கையின் ஸ்பர்சனால நல்ல கதி ஏற்படும் சொன்னோம் தாத்தாவிட்டேன். அப்படியே குதிரையை ஒட்டின்னு வந்தான். 60,000 பேருக்கும் கங்கை வரமா அதனால் மோட்சமாம் அப்படின்னு சொன்ன உடனே சகர மகாராஜா அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி எப்படி இந்த கங்கையை கொண்டு வர்றது தேவலோகத்தில் இருக்கக்கூடியங்க அப்படின்னு கவலையிலேயே காலமாயிட்டார். அதுக்கு பிறகு அம்சுமான் கங்காதேவியை ரொம்ப நாள் வழிபட்டார். அவர் காலமானவருக்கு திலீபன்கிற ராஜா தன்னுடைய அசக்தியினாலே காலமாயிட்டார். அவனுடைய புள்ள பகீரசன் கங்காதேவியை வெகுவாக வழிபட்டு கங்கையை பிரத்யட்சமாக்கினோன்னு தேவி கங்காதேவி சொல்கிறாள், கோபி சஜாமி முர்ஜாமி ததகம் குத்த ராஜன் தத்த விஜந்தான், என்னுடைய வீழ்ச்சியை பூமி சகிக்க மாட்டாளே, அதை யார் தாங்கி விடுவா அது சொல்லும். அதோட என் பாவத்தை இந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய பாவத்தை கரைப்பாள் என்னிடத்தில், அந்த பாவத்தை எப்படி போக்கிக்கிறதுனா அப்படின்னு சொன்னேன். மகானான பகீரசம் வார்த்தை சொல்கிறான். அதை நினைக்கும் போது இந்த பாரத்தில் பிறந்து இந்த பாரத்தை விட்டு எங்கேயோ போய் இருக்காளேன்னு வருத்தப்படுவேனா, வருத்தப்படுறேன்னு சொல்கிறேன், சொல்லப்படாதா அது கூட போகிறவன வெயில வருத்தப்படுவேன். என்ன சொல்ல, ஏ கங்காதேவி உனக்கு கலக்கம் வேண்டாம், கங்கையை புனிதம் பண்ணக்கூடிய எங்களுடைய ஆச்சாரியால் மகான்கள்லாம் பிரகாசிக்கும். சாதவோ ஞாசன சாந்தாக முன்மிட்டாக லோகபாவனாக ஹரந்தி அகம் தே அங்கசங்காத்து தேஷு ஆஸ்தேகி அகபித்து ஹரி. சகல பாவத்தையும் போக்கக்கூடிய பரமாத்மாவை ஹிருதயத்தில் வச்சிருக்காள். ஞானிகள் அடியார்கள் சாதுக்கள்லாம் எங்கள் பாரதத்தில் மறைஞ்சிருக்காள். அந்த பாரதத்தில் பாபிகளுடைய பாவத்தை நீ கழிச்சுக்கிண்டு உன்னுடைய புண்ணியம் குறைஞ்சாலும் மகான்கள் அமுங்கி ஸ்நானம் பண்ணுற பொழுது அவளுடைய புண்ணியத்தினால உன்னை புண்ணியம் எத்தனையோ மடங்கு விருத்தியாகும். இந்த என்னை தாங்கி விடுமே அது பரமேஸ்வரன் தாங்குவான்னா, பரமேஸ்வரன் பண்ண உடனே பரமாத்மாவுடைய ஸ்ரீபாதீட்சம் கங்கை அதை தன் முடியா தாங்குறேன்னு பரமேஸ்வரன், அதாவது பரமேஸ்வரனை பஜனை பண்ண பிறகு இன்னொரு தெய்வத்தை பஜனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு காட்ட கங்கையை நாடி போகிறோம். கங்கை இவர் நாடி வந்தது. மகாத்மாவால் நம்ம ஐயாவாள் சிவபக்தர், அந்த மகானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிணற்றில் கங்கை வந்ததுன்னு இன்னி வரைக்கும் நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தில் அமாவாசை என்று அங்கே இங்கே போகிறதுன்னு ஒத்துக்கிறாள். அப்பேற்பட்ட பரமாத்மாவுடைய தருணத்தில் பரமேஸ்வரனுடைய தருணத்தில் ஈடுபட்ட மகான்களுடைய அனுசரித்து கங்காதேவி பின்னால் போகிறாள். பாதாள லோகம் வந்து அங்கே சாம்பல் ரூபத்தில் இருந்த அவ்வளோ பேரையும் கரை பஸ்மி பூதாங்க சங்கேனா சொரியாதாஸ்தகராத்மஜாக சாம்பல் உருவத்தில் இருந்த 60,000 பேர்களை கரையேற்றின கங்காதேவியை உடம்பு நல்லா இருக்கும் பொழுது பணமுதிய வசதிகள் இருக்கும் பொழுது கங்காதீரம் போய் சங்கல்பத்தோடு ஸ்நானம் பண்ணி சாதாதிகளை பண்ணுறவாளுக்கு நல்ல கத்தின்னு சொல்லமா தானாக ஏற்படக்கூடிய அந்த அம்சத்தை உதாசங்கிற ராஜா வேட்டையாட பொழுது ராட்சதனை
நிகிரம் பண்ணிட்டான். அந்த ராட்சசனோட தம்பி மாறு வேஷத்தோட சௌதாசனுக்கு பழிவாங்கணுங்கிறதுக்காக அதாவது பரிச்சாரனா வந்தான். நீ பரிச்சாரம் பண்ணும்போது வசிஷ்டருக்கு விருந்து வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கார் மகாராஜா. வசிஷ்டருக்கு விருந்து வைக்கும்போது நரமாம்சத்தை கொஞ்சம் வச்சுட்டான். மகாத்மா வசிஷ்டர் சௌதாசன் இந்த தப்பு பண்ணிவிட்டான்னு நினச்சி நீ ராட்சதான் போக அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஒரு பாவம் அறியாத என்னை சவிக்க